ஆனா உடனடியாக அந்த துப்பாக்கியை எடுத்து மணிகண்டனை நோக்கி சுடுறாரு. அந்த பிள்ளைங்க சத்தம் போட்ட உடனே அதே மாதிரி கெட்ட வார்த்தை அந்த பிள்ளையை சொல்லிட்டு அந்த பிள்ளையை நோக்கி சுட்டதுல அந்த குண்டு அந்த பிள்ளையுடைய கால் சட்டையின் இடையில ஊடுருவி போகுது. மீண்டும் இவர் காலில் விடுறாரு, அந்த பெரியவர் என் பிள்ளையை விட்டுருங்க விட்டுருங்க. எப்படி இருக்கும் அந்த நேரம் சொல்லுங்க. உச்ச கட்ட கொலைவெறி எண்ணத்தோடு போய் இவ்வளவு பெரிய கொலைவெறி தாக்குதல் நடத்திட்டு அங்க இருந்து இவங்களை அடிச்சு விரட்டி இவங்களை சுற்றுவன் விரட்டி விட்டு அவர்களே 108 அவசர ஊர்தியை வர சொல்லி அவரை மருத்துவமனை கொண்டு செல்லும் போதுதான் அவருடைய ரத்தம் தான் இது எல்லாமே வந்துடும். விசாரணை கமிஷன் வரும்போது அந்த இசக்கிராஜாவின் சட்டையில இருக்கக்கூடிய ரத்தம் யாருடையதுங்கிறது வந்துடும். சரியா கொண்டு போறாங்க. இப்போ செய்தி எப்படி கொடுக்காங்கன்னா, சட்டத்துக்கு புறம்பாக கல்வி வியாபாரம் செய்தவரை தடுக்க சென்ற காவலரை தாக்கிய மணிகண்டனை சுட்டு பிடித்த காவல்துறை. நீங்க எத்தனை காலம் தான் சுட்டு பிடிப்பீங்க? எப்படி இந்த காவலர்களுக்கு தான் நிறைய வேலை பார்த்திருக்கோம். ஏன்னா ஸ்டெர்லைட்ல எங்களை சுட்டது காவல்துறை, மறக்க மாட்டோம். தொடர்ச்சியாக எங்களை எல்லா விடயங்களையும் அடிக்கிறது காவல்துறை, மறக்க மாட்டோம். சினிமாக்காரனுக்கு கொடுக்குற மறுப்ப தமிழ் தேசியவாதிகளுக்கு கொடுக்கறதுல மறக்க மாட்டோம். எங்களுக்கு அனுமதி வழங்குறதுல மறுக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் சமரசமும் ஆக மாட்டோம். இப்போ இறுதியாக என் பிள்ளைகளுக்கு அரசிகளுக்கு நான் செய்யும் பணியின் நிகராக இது இயற்கை சார்ந்தது தானே, பனை தொழில் பண்ணும் அன்பு அண்ணன் தம்பிகளுக்கு அவர்களுக்கு இந்த கல்லில் இவர்கள் போடப்பட்டிருக்கூடிய தடையை நீக்கி உண்மையிலே பனை தொழில் பண்றவன் அதிமுக திமுக ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்தான் கல்லுக்கு தடை போட்டு வச்சிருக்காங்க. காரணம் டாஸ்மாக் ஆலைகள் இவர்களிடம் தான் இருக்கு. எனவே நாம் தமிழர் கட்சி பெற்று வைத்திருக்கக்கூடிய அந்த 8 விழுக்காடு வாக்கு தான் கமலுடைய வாக்கா இன்று வரை அந்த இந்திய அளவுல பேசப்படுற விஷயம். இதெல்லாம் எவனும் நக்கல்லாம் பண்ணாத, இந்திய அளவுல பேசப்படுது. மொழி மாற்றப்பட்டு பல இடங்களுக்கு அண்ணன் சீமானுடைய உரைகள் கடந்து விட்டது. அப்போ இந்தியா முழுமைக்கு பேச தமிழ்நாட்டுல இப்படி ஒரு விஷயம் இருக்கு. அவங்க தமிழர்களா ஒருங்கிணைங்கிறாங்க. தேர்தலில் அவங்க 8 விழுக்காடு வாக்கு தனிக்காணியா கூட நீங்க போடலாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற போது ஒருத்தன் விளம்பரம் போடுறான் பாருங்க, என் அருமை தெலுங்கு தம்பி தங்கைகளே, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்காக நீ தமிழ்ல சொல்றாரு ஒரு ஆளு. இப்ப நாங்க அவ்வளவு மானம் கெட்டு போய்விடவில்லை என்று இந்த முறை உறுதியாக நானே ரத்தத்துக்கு வாக்கு கேட்பேன் அவர் சொல்றாரு. நான் இதெல்லாம் உண்மையிலே சொல்றேன். என் அண்ணன்கள் ஒன்றிணைவது என்பது இந்த பிறப்பில் எனக்கு மிக முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் அனைவரும் ஓரணியில் நின்று எதிரணிக்கு நாங்க சண்டை போடணும் நான் விரும்புற ஆளு. அதனால அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உலகத்தமிழ் அரசுகளின் கூட்டமைப்பிலிருந்து மரியாதைக்குரிய குயிலி நாச்சியார் அவர்கள் இணைந்திருக்கிறார். தென்காசி ஆலங்குளம் பகுதியிலே பனையேறி மணிகண்டன் மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்தும் அதே போன்று குயிலி நாச்சியார் அவர்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இவை குறித்தும் அவரிடம் விரிவாக கேட்டறிவோம். அக்கா வணக்கம். வணக்கம். நான் சொன்னது போல அந்த தென்காசி ஆலங்குளம் பகுதியிலே இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் பனையேறி மீது நடந்திருக்கிறது. முதல்ல சம்பவத்துல என்ன நடந்தது, எந்த ஊர் எக்ஸாக்டா, பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் உடன் நின்று நீங்க போராட்ட களத்துல நின்று இருக்கீங்க, என்ன சொல்றாங்க? தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள மருதமுத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் மணிகண்டன். பெருமாள் சேட் என்கிறவருடைய கடைசி மகன். அவருடைய 2 அண்ணன்கள் மும்பையில் வசிக்கிறார்கள். நேற்றுக்கு முந்தைய தினம், அதாவது செவ்வாய்க்கிழமை காலை அவர் எப்போதும் போல பனை தொழிலுக்கு சென்று விட்டு வீட்டில் உணவருந்தி விட்டு இருக்கிறார். அப்போது இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட காவல்துறையை சேர்ந்த இந்த 3 பேரும், அதாவது காவல்துறையை சேர்ந்த இசக்கிராஜாவும் அவரோடு 2 பேரும், அவர்களை யார் என்றே மணிகண்டனின் மனைவிக்கு தெரியாது. வீட்டில் சென்று அவரை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லும் போது இது காவல்துறை அழைத்து செல்லுது அவர் மனைவிட்ட சொல்லப்படுது. அவ உடனே தோட்டத்துக்கு குளிக்க சென்றிருந்த அவருடைய மணிகண்டனின் அண்ணன் சிவ பொன்ராஜ்ங்கிறவர்கிட்ட
அத்தான் இப்படி அவங்கள கூட்டிட்டு வர்றாங்களா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க குளிச்சுட்டு இருக்கவங்க பனை இருக்கக்கூடிய இடத்துக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போறாரு. அப்போ காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, நீ கல் இறக்குனியா, கல் விற்பனை செய்தியான்னு சொல்லி மணிகண்டன் கேட்டதாகவும், மணிகண்டன் இல்ல நான் கல் இறக்கல, நான் இப்போதான் பனை இடிக்கிருக்கேன், பயணி தான் போட்டிருக்கேன், கல் இல்லைன்னு சொல்லும்போது பனையில ஏற சொல்றாங்க. பனையில ஏறி அந்த கலசத்தை கலத்தி கமத்தி காட்டும்போது அதுல பதநீர் அப்பதான் வந்திருக்காரு. கல் இல்ல, பதநீர் கலையாது. உடனே என்ன பண்றாரு இவரு, அந்த குறிப்பிட்ட சாதியை சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையும் சேர்த்து அவரை திட்டுறாரு. திட்டும்போது இந்த அண்ணனும் அண்ணனுடைய பிள்ளைகளும் அந்த இடத்துக்கு வந்துறாங்க. அவங்க அப்பா பெருமாள் சேட் அவர்களும் நிற்காங்க. அப்ப எங்க பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான் சார்ன்றத ஐயா சொல்லும்போது, அந்த ஐயாவை நோக்கியும் கெட்ட வார்த்தை பேசும்போது அந்த பிள்ளைங்க இங்க பேட் வேர்ட் யூஸ் பண்ணாங்க. அது மும்பையில வளர்ந்த பிள்ளைங்க அன்னு சொல்லும்போது, அந்த பிள்ளையை பார்த்து இவர் தகாத வார்த்தையில பேசுறாரு. அது ஒரு பெண் குழந்தை. அதாவது 17 வயதாவது அவளுக்கு ஒரு சிறுவனும் இருக்கிறான். அப்ப இந்த வாக்குவாதம் நடக்கும்போது இன்னும் அதிகப்படியான தேவையற்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்தும் போது வாக்குவாதம் ஆகுது. அப்ப இந்த பிள்ளைங்களை பனையில அந்த மணிகண்டன் வந்து நீண்ட நெடிய காலமா பனையறல, இப்பதான் பனையற தொடங்குறாரு. அதனால கட்டைகளை கட்டி அதுல ஏறி மேல போற பழக்கம். அதுல கட்டியிருந்த கட்டையை ஒண்ண உருவிட்டு இந்த பிள்ளைகளை அடிக்க பாய்கிறார். அடிக்க பாயும் போது மணிகண்டன் மரத்துல இருந்து இறங்குறதாவும், இவங்க 2 பேர் நிக்கிற இடத்து பக்கத்துல அடுத்த வேளாண்மைக்காக உழவு கலக்கி போட்டுருக்கு சகுதி. அதுல 2 பேர் வலிக்கு இவர் மணிகண்டன் வந்து பிள்ளைகளை நீங்க அடிக்காதன்னு பிடிக்கும் போது 2 பேர் விழுறாங்க. விழுந்த உடனே அந்த அவருடைய அண்ணன் இருக்கிறார் இல்லையா, சிவன் பொன்ராஜ், அவர் வந்து இவங்களை பிரிச்சு விடுறாரு. உடனே அடுத்தலையும் கெட்ட வார்த்தை பேசிட்டு நீ என்னை தொடுவியாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இவர் வந்து ஏற்கனவே சீருடையில செல்லல, இவர் ஒரு உதவி ஆய்வாளர் தான், இவருக்கு வந்து வாகனங்கள் கிடையாது, கொடுக்கப்படல. இன்னொன்னு அந்த காவல் நிலையத்தின் உயர் அதிகாரியால் கூட ஆய்வாளருடைய அனுமதியோடு தான் இவரு துப்பாக்கியை பயன்படுத்த முடியும். ஆனா உடனடியாக அந்த துப்பாக்கியை எடுத்து மணிகண்டனை நோக்கி சுடுறாரு. அந்த பிள்ளைங்க சத்தம் போட்ட உடனே அதே மாதிரி கெட்ட வார்த்தை அந்த பிள்ளையை சொல்லிட்டு அந்த பிள்ளையை நோக்கி சுட்டதுல அந்த குண்டு அந்த பிள்ளையுடைய கால் சட்டையின் இடையில ஊடுருவி போகுது. மீண்டும் இவர் காலில் விடுறாரு, அந்த பெரியவர் என் பிள்ளையை விட்டுருங்க விட்டுருங்க. எப்படி இருக்கும் அந்த நேரம்னு சொல்லுங்க. உச்ச கட்ட கொலைவெறி எண்ணத்தோடு மீண்டும் இடது கால்ல 2 குண்டு. இதெல்லாம் ஓடும் போதெல்லாம் சுட முடியாது, நிற்கும் போது சுடுறாங்க. சுட்டுட்டு இவர்கள் அந்த கம்பை எடுக்கும் போது அதுல ஒரு கொக்கி இருந்து இவர் தலையில லேசா காயமாயிருக்கு. ஆனா மீண்டும் அந்த பையனை இவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்ச பிறகுதான் அவங்க அப்பா மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்க எழுத்து பேசுறதுக்கு மன்னிப்புன்னு அந்த மக்கள் உடனே எதுக்கு அப்ப தப்பு செஞ்சாங்களா? அப்படியே நான் கூட கல் இறக்கினால் கூட இவர் முதல்ல அங்க போயிருக்க கூடாது. ஏன்னா இவர் லா அண்டர் ஆர்டர்னு சொல்லக்கூடிய சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பிரிவுல வேலை பார்க்கிறாரு. மது தடை பிரிவு தான் அங்க போயிருக்கணும். இவர் போனது முதல்ல தவறு. போய் இவ்வளவு பெரிய கொலைவெறி தாக்குதல் நடத்திட்டு அங்க இருந்து இவங்களை அடிச்சு விரட்டி இவங்களை சுற்றுவன் விரட்டி விட்டு அவர்களே 108 அவசர ஊர்தி வர சொல்லி அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போதுதான் அவருடைய ரத்தம் தான் இது வந்து எல்லாமே வந்துடும். விசாரணை கமிஷன் வரும்போது அந்த இசக்கிராஜாவின் சட்டையில இருக்கக்கூடிய ரத்தம் யாருடையதுங்கிறது வந்துடும். சரியா? கொண்டு போறாங்க. இப்போ வந்து செய்தி எப்படி கொடுக்காங்கன்னா, சட்டத்துக்கு புறம்பாக கல் வியாபாரம் செய்தவரை தடுக்க சென்ற காவலரை தாக்கிய மணிகண்டனை சுட்டு பிடித்த காவல்துறை. நீங்க எத்தனை காலம் தான் சுட்டு பிடிப்பீங்க இப்படி? அப்போ சட்டத்துக்கு புறமான விடயத்தை மணிகண்டன் செய்ததாக வைத்துக் கொண்டால் கூட இவர் ஏன் அங்க போறாரு? நீ சட்டம் ஒழுங்குல வேலை பார்க்கிற உனக்கு மது பிரிவுக்கு என்ன வேலை? இது வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாரும் கூமுட்டைகளாவே இருப்பாங்க, நம்ம நினைச்சதெல்லாம் பேசலாம் இவங்க நினைக்க கிடையாது. இதுல முழுக்க அவர் சாதியின் பெயரை பயன்படுத்தி 100 விழுக்காடு தவறு. அதாவது இன்னைக்கு வந்து மிகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிசிஆர் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. பிசிஆர் ஆக்ட மாதிரியான ஒரு விடயம் கண்டிப்பாக ஒரு சாதியின் கடந்து வந்த என் சாதி பேரை சொல்லி பேசுறது வந்து ரொம்ப தவறான ஒரு விடயம். அதை அவர் செய்யறாரு. மீண்டும் எங்களுக்கு தகவல் வருது, ஒரு 12 மணிக்கு இந்த தகவல் கசிஞ்ச உடனே நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க உடனடியாக காமராஜர் சிலை முன்பு ஆர்ப்பாட்டம் தொடங்குறாங்க. நானும் மாலையில எனக்கு தகவல் செய்தி கிடைச்ச உடனே நாங்க போறோம். ஏன்னா அங்க போகிற வரைக்கும் என்ன சம்பவம்னு தெரியல. போய் அந்த அண்ணனும் அண்ணனுடைய குழந்தைகளை பார்க்கும்போது முற்றிலும் முழுவதுவாங்க இவருக்கு இருந்த ஒரு வக்ர புத்தி தான்கிற அந்த அகம்பார். ஏன்னா நீ ஒரு பாக்ஸர், நீ பாக்ஸரா இருக்க, நீ 4 பேரை அடிக்கக்கூடிய நீ உன்னோடு பணி செய்யக்கூடிய 2 காவலர்களையும் கொண்டு போயிட்டு உங்க 3 பேரையும் கட்டி போட்டா போங்க, அவங்க 2 பேரையும் கட்டி வச்சுட்டா உன்னைய மணிகண்டன் அடிச்சிட்டான்னு யாராவது கேட்கறாங்களா? கிடையாது. இதனால
முழுக்க முழுக்க இந்த சாத்தாமங்கலம் வழக்குல இவ்வளவு பெரிய தீர்ப்பு வந்துட்டு மேல்முறையீடுலாம் போவாங்க இல்லைங்கள. ஆனாலும் ஏன் இந்த காவல்துறை வலியவன் மீது அவனை ரவுடின்னு போடுறாங்க செய்தியில. ரவுடி எப்ப என்னைக்கு போய் பணியேற போறான்? பணியேறது அவ்வளவு சாதாரணமான தொழிலா? ஒரு பணியேறி அந்த பணியேற்று முடிகிற வரைக்கும் 3-4 மாத கால வேலம் அவன் எங்கேயுமே ஒருத்தர் இறந்து போனா கூட போக முடியாது. ஏன்னா காலை மாலை 2 வேளை அந்த அவன் பணியோட இருக்க வேண்டிய கட்டத்துல இருக்கான். அவ்வளவு பெரிய கடினமான வேலையை செய்யறவன நீ ரவுடிங்கிற, கல் வியாபாரிங்கிற. இதுக்கு என்ன காரணம்னா அந்த பனை தொழிலை உயிர்த்துள்ள கொண்ட சமூகங்கள் 2-3 இருக்கு. முக்கியமா அந்த நாடார் சமூகத்தில் அந்த தொழில் மிக அதிகமா செய்யப்படுது. இந்த கல்லுக்கு இருக்கக்கூடிய தடையை இந்த ஆளும் வர்க்க ரீதியான அரசுகள் சாராயம் இருப்பதற்காக கல்லுக்கு தடை போட்டு வச்சிருக்கான். அந்த தடையை நீக்குவதற்கு இந்த பனை தொழில் சார்ந்த சமூகங்கள் இன்னும் விழிப்படையல. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 62வது பிரிவில் இருக்கக்கூடிய கல்லு உணவு பட்டியல் இருக்கு. 62வது உணவு பட்டியல் இருக்குது. கல்லை விட பன்மடங்கு போதையேற்றக்கூடிய சாராயத்தை இந்த அரசுகள் விற்றுக்கொண்டு இவங்க ஒரு சப்ப கட்டுறாங்க. அது கல்லை விற்க சொன்னா ஊமத்தக்காய கலந்துருவாங்க, போதை ஏத்திடுவாங்க, பாக்கெட் சாராயம் வித்துருவாங்க. நான் கேக்குறேன், எந்த பனை தொழிலாளி கள்ளச்சாராயம் படித்ததாக வழக்கு இருக்கு? அப்போ அரசு இதே கல்லை அவர்களிடம் கொள்முதல் படுத்தி சரி பண்ணி நீங்க அதை விற்கலாம். ஆனா நீங்க அதுக்கு தயாரா இல்ல. காரணம் அதுக்கு செலவு அதிகம். இங்க பனையேறிகள் தட்டுப்பாடாயிட்டு பனையப்புறம் நீங்க அழிச்சிட்டீங்க. அதனால உங்களுடைய சாராய ஆறுகள் ஓடுவதற்காக இருவரும் கட்சிகள் இருக்கக்கூடிய மாப்பியாக்களின் சாராய ஆலைகளுக்கு உயிர் கொடுப்பதற்காக தான் கல்லுக்கு தடை போட்டு வச்சிருக்காங்க. இந்த விஷயத்துக்குள்ள நம்ம போவோம். நமக்கு ஏற்கனவே நிறைய வேலைகள் இருக்குன்னு நினைச்ச போதும் இதையும் குயிலி நாச்சியாருடைய சாதின்னு பேசிடாதீங்க. ஏன்னா நான் இந்த விஷயத்துக்கு இல்ல, இந்த TN24 மீடியால கவின் கொலை வழக்குக்கு உங்களுக்கு நான் தகவல் கொடுத்திருக்கேன். இப்போ நடக்கக்கூடிய அனைத்து காவல் அத்துமீறல்களுக்கும் எதிராக நாங்க குரல் கொடுக்கிறோம். ஆகாஷ் டெலிசன்ங்கிற அருமை தம்பி, நம்ம விருதுநகர் பகுதியை சேர்ந்த தம்பிய காவல்துறை அவன் கள்ளச்சாராயம் விற்காத, கஞ்சா விற்காதன்னு சண்டை போட்ட வழக்கு அவன் மேல சண்டை போட்ட வழக்கு. அவன் விற்கல. அந்த வழக்குல கைது பண்றதா கூட்டு போறாங்க. அவன் கொஞ்சம் அத சட்டம் பேசுறான். இவங்க காலை அடிச்சு உடைச்சிட்டு அந்த பையனை கொன்னுட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆனா ஏன் அப்போ இவங்களுக்கு மட்டும் நடக்குது? இன்னொன்னு பேசுறாங்க, ஏன் அஜித் உடனே நடந்துட்டு, ஏன் ஜெயராஜ் பண்டிக்ஸ்? நான் சொல்கிறேன், என் அருமை தமிழ் சமூகத்துக்கு காவல்துறையால் பாதிக்கப்பட்ட அனைவரோடும் நாங்கள் நிற்போம். அதுவும் குறிப்பாக குயிலி நாச்சியார் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் கொடிகளுக்கு எதிராக அரசு இயந்திரங்களுக்கு கைகளால் ஏற்படக்கூடிய கொடுமைகளுக்கு நிக்கிறேன். ஏன்னா இதே ஆகாஷ் டெலிசன் என் அருமை மகன், என் மகளோட வயதவனுக்கு நான் கேக்குறேன், அங்க தொடர் போராட்டம் பண்றாங்களா? நீ இல்ல. இங்கே இவர்களை ஸ்தம்பிக்க வைத்தால் மட்டும்தான் இவன் பதில் சொல்லுவான். அன்னைக்கு நம்ம மதியத்திலிருந்து இவங்க FIR போடும்போது இரவு 1:30 மணி நாம் தமிழர் கட்சியுடைய பிள்ளைங்க, மற்ற கட்சியுடைய பிள்ளைங்க, எல்லா பிள்ளைங்களும் கூடுறாங்க. ஒரு 10 பெண்கள் கூட இல்ல, 6 பெண்கள் இருந்தோம் அந்த கூட்டத்துல. மீதி ஒரு 1000க்கு மேற்பட்ட இளம் பிள்ளைகள். எல்லா சமூகமும் நின்னா, ஏன் இசைக்கராசா சமூகத்தில் உள்ள பிள்ளைகள் கூட நின்னுச்சு. எல்லா பிள்ளைகளும் நின்று நாங்கள் காவல் நிலையத்துக்கு போகும்போது அந்த இடத்திற்கு மரியாதைக்குரிய நம்ம நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா ராபர்ட் ப்ரூஸும், நம்ம தட்சிண மராఠா சங்க தலைவர் அண்ணன் காளிதாசும் வராங்க. அவர்களோடும் பிள்ளைகள் சரி செய்யல, சண்டை போட்டான். நாங்க பிறகு பெரியவங்க வந்திருக்காங்க, அவங்க வேலையை செய்யணும்னு சொல்லி உடனடியாக அந்த அது வரைக்கும் இன்னொரு தகவல் குறுந்தகவல், இந்த சம்பவம் நடந்தது DRO என்று சொல்லக்கூடிய துணை ஆட்சியருக்கு இரவு 1:30 மணி வரைக்கும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. யார்ட்ட? பாராளுமன்ற உறுப்பினருடைய அலைபேசியில. அதை நாங்க ஒளி வாங்கில போட்டு கேட்கிறோம், எல்லாரும் உட்கார்ந்து நிக்கிறோம். எனக்கு தகவல் வரலையேங்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு நாட்டுல வாழ்றோம்? அந்தமா ஒரு பிறமொழியாளர், தமிழ்நாட்டின் ஊடகங்களை அவர் பார்க்க மாட்டார். சரி, அப்ப இங்க அரசு இயந்திரம் 12:30 மணிக்கு சுடப்பட்ட மணிகண்டனுடைய இந்த சம்பவம் இரவு 1:30 மணி வரைக்கும் துணை ஆட்சியருக்கு தெரியல. எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஏன்னா இவ MLA வராருன்னா பறக்குது, கவுன்சிலர் கவர்னர் வராருன்னா கூட்டம் பறக்குது. என்ன நேத்து இந்த உச்ச நடிகர் வந்தாரு, இதுக்கு பாதுகாப்புக்கு எவ்வளவு பறந்திருப்பீங்க, எவ்வளவு திட்டமிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த நிலத்தின் சாதாரண குடிமகனினுடைய உயிர் இவர்களுக்கு புழு பூச்சிக்கும் கீழே. பறவைகளுக்கு ஒரு பிரிவு வேலை செய்யுது,
விலங்குகளுக்கு ஒரு பிரிவு வேலை செய்யுது. ஆனால் மனிதனுக்கு வேலை செய்யக்கூடிய மனித நேயத்தை முக்கியமா எடுக்கக்கூடிய அமைப்புகள் கூட யாருக்கு பேச தெரியுமா? குற்றவாளிகளுக்கு சாதகமா தூக்கு தண்டனை கொடுத்துறாங்க. அது மனிதாபிமானம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த நிலத்துல நீ வேலைக்கு போறியா, யாரா இருக்கட்டும், எந்த சமூகத்தின் பிள்ளைகளும், நீ அரசு இயந்திரத்துக்கு வேலைக்கு போனீன்னா உன் வீட்டு சம்பளத்தை நீ வாங்கல, உன் சாதி சம்பளத்தை நீ வாங்கல. அனைத்து யாரா இருந்தாலும் கடை வச்சிருக்கவங்க கூட என் சாதிக்காரனுக்கு தான் வியாபாரம் கொடுப்பேன்னு சொல்ல முடியுமா? இங்கே நாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவர்கள். இந்த சமூகங்கள் இணக்கமா இருக்கத தேர்தல் நேரத்துல குலைப்பதற்காகவே இந்த அரசுகள் செய்கிற வேலையை நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு எழுச்சி வரும்போது அதை மடை மாற்றுவதற்கு சாதிய கத்திகளை இவர்கள் கூர்த்திட்டுகிறார்கள். அதில் இசக்கி ராஜா போன்ற நபர்களை பயன்படுத்துறாங்க. குற்றவாளி யாரா இருந்தாலும், எந்த சமூகமா இருந்தாலும், ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்குல உள்ளுக்குள்ள இருந்து மரணம் அடைஞ்சவர் ஒரு நாடார், பிரான்சிஸ் உள்ள போய் பாழ்த்துறங்கிறவர் இறந்து போறாரு. அதுக்காக அவருக்கு வக்காலத்து வாங்க முடியுமா? அன்றைக்கு செய்த குற்ற செயல் மிக கொடூரமானது. அவர்களை அடித்து கோயில்பட்டிக்கு கொண்டு போகும்போது அது மறைக்க பாக்குறாங்க. அந்த மறைக்க பாக்குறதுல இருந்து எடுத்து கொண்டது யாரு? வனஜாங்கிற பாம் கர்ணனுடைய மனைவி. அப்போ இங்கே நீங்க சாதியா எதையுமே பார்க்காதுங்க. சானா பயலைங்கிற வார்த்தை தப்புன்னு யாராவது நீங்க பேசுறீங்களா? நான் கேக்குறேன். ஒரு பனை தொழிலாளிய அவருடைய தகப்பனை 77 வயது மனிதனை காலில் விழ வச்சிருக்கான். இதுவே எவ்வளவு பெரிய, இன்னும் அப்ப தீண்டாம கொடுவோம் பாருங்க, எப்படி ஆடுகிற உத்திர தாண்டவம். எனவே என் அருமை சொந்தங்களே, நாங்கள் இந்த சமூகத்தின ஒற்றுமைக்காக தான் பேசுறோம். கவின் கொலை வழக்கு பேசுறோம், அஜித் கொலை வழக்கு பேசுறோம், எல்லாத்துக்கும் களத்துக்கு போறோம். ஆனா களம் எங்களை ஏற்றுக்கொள்ளணும், அது ரொம்ப முக்கியம். இவ இங்க வந்து நிக்கிறா, ஏன் நம்ம பிரதீபா மரணத்துக்குலாம் நாங்க போனோம், நாங்க செய்தியாக்கல. ஏன்னா அதை செய்தியாக்க எங்களுக்கு மனம் இல்லை. ஒரு துக்க வீட்டின் விடயத்தை விளம்பரம் செய்வது மிக மிக கேவலமா பாக்குறோம். பிரதீபாவின் கொலை, அந்த கற்பழிப்புக்கு எதிர்வினை ஆற்றுறோம் நிறைய. ஒரே நாள்ல பல ஊடகங்களுக்கு அந்த விடயங்களை பரப்புறோம். ஆனா அதை எங்கள் முகங்களை நாங்க காட்டல. காரணம்னா, என் மக அழித்தொழிக்கப்படும் போது நான் அதை விளம்பரம் செய்வேனா? செய்ய மாட்டேன். அவ என் மக, என் பிள்ளை. அதே மாதிரிதான் இங்க சமூகங்களின் ஒருங்கிணைப்பு தேவைப்படுது. இன்னைக்கு இதே மாதிரி பனை தொழில நசுக்குவதற்கு யாருமே இந்த வருஷமா அந்த ஊர்லயே 10 பேர் பனையறலையாம். காரணம், இவங்க எப்போதுமே பயணி போட்டாலே நீ கல் இறக்குற, நீ கல்யாவரம் பாக்குற, இதைத்தான் சொல்றாங்க. இதுக்கு பயன்படுத்துறது மது ஒழிப்பு பிரிவே அல்ல. இதுக்கு பயன்படுத்துவது முழுக்க முழுக்க லா அண்ட் ஆர்டர்னு சொல்லக்கூடிய சட்ட ஒழுங்கை பேணி பாதுகாக்கக்கூடிய காவலர்களை. இவங்க கஞ்சா விற்கத கண்டுகிட மாட்டாங்க. ஏன்னா இவங்கதான் துணை நின்று கஞ்சா விற்கிறாங்க. எல்லா இடங்களிலும் பெட்டி கடைகளில் கஞ்சா விற்கப்படுது, கல்லூரி வாசல்கள்ல கஞ்சா விற்கப்படுது, இல்ல நீங்க சொல்ல முடியாது. ஆனால் தேர்தல் காலங்களில் 10,000 ரூபாய் எடுத்து செல்வதற்கு நமக்கு தடை. நீங்க நேற்று போராட்ட காலத்துல இரவு வரைக்கும் காணொலிகள்லாம் நாங்க பார்த்தோம், ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தீங்க. அங்கே காவல்துறை மத்தியில இது திரும்பவும் இது போன்ற சம்பவங்கள் நடக்க கூடாதுங்கிறத, அந்த உத்தரவாதத்தை பேச முடிஞ்சதா? இல்ல இல்ல இல்ல, அவங்க இதுல பெரிய கொடுமை என்னன்னா, நாங்க அவ்வளவு பேர் நின்று போராடுறோம், காவல்துறையின் 70 விழுக்காடு பேர் நக்கல் பண்றாங்க. எங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்க என்ன செஞ்சிருவீங்கன்னு சிரிக்கிறாங்க. அப்போ இனி இப்படி என்னொன்னு நான் உடைச்சு பேசுறேன். அவன் கல் இறக்குனா நீ முதல்ல குடிக்க போற, அதான் உண்மை. ஒருவேளை ஒரு பணியேறி கல் இறக்குவதாலே வைத்துக் கொள்ளுங்களேன், முதல்ல யார் குடிக்க போவானா? காவல்துறை தான் குடிக்க போவோம். இங்கே கல் குடிப்பதற்கு அனைவரும் தயாரா இருக்காங்க. அதை முறைப்படுத்த சொல்லி அரசுக்கு அழுத்தம் கொடுக்க இங்க யாரும் தயாரா இல்ல. மக்களும் பனை தொழில் பண்ணுகிறவர்களும் கருப்பட்டி வேணுமே, கருப்பட்டி வச்சு நம்ம பிழைச்சுக்கிடுவோம் தான் பணியேறாங்களே தவிர, ஒருவேளை அவங்களுக்கு தேவைன்னா சுண்ணாம்பு தடவாத பதநீர் தான் கல்லு. இவங்க என்னமோ கல்லுனா எல்லாம் ரசாயனத்தெல்லாம் கலக்கி உள்ள ஊத்துறாங்க. இல்லை, பனை கொடுக்கக்கூடிய முதல் தரமான விடயமே கல்லுதான். அந்த கல்லுல கலப்படம் பண்ணாதான் அது பதநீர். என்ன கலப்படம்? சுண்ணாம்பை தடவி எடுத்தாதான் அது பதநீர். இங்க பயணி ஏன் இனிப்பா இருக்குன்னே தெரியாத ஆட்சியாளர்கள் வாழக்கூடிய நாடுல இது சீனி போட்டிருக்கான்னு கேட்பாங்களே. அப்படின்னா பனையிலிருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பயன்பாட்டில் இருக்கலாம். அப்போ நேரடியாகவே பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய கலப்படமற்ற சுத்தமான எந்தவித ரசாயனமும் சேராத பொருள் பனங்கல்லு, பனம்பால். அந்த பனம்பாலுக்கு மட்டும்
இந்த இந்திய துணைக்கண்டத்துல தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் தடனா அதுக்கு ஒரே விடை டாஸ்மார்க். ஆனா இந்த ஊடகத்துக்கு நமக்கு பெரிய ஊடக வலிமை இல்ல, எங்களுக்கு ஊடக துணை வர்றது இல்ல, இங்க அறிவெல்லாம் விஷயம் கிடையாது, இங்க விளம்பரம் தான் விஷயமா இருக்கு. தொடர்ச்சியாக TN24 மீடியா என்னை கூப்பிட்டு கேட்கக்கூடியதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். இது வயல இன்னொரு கருத்தை சொல்றேன். நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, இதே நிலத்துல முறைப்படி சட்டமாக்கப்பட்ட கல் உற்பத்திக்கு இனி நாங்க வேலை செய்வோம். நிறைய வேலை இருக்கு. அதாவது என்ன சொல்றேன்னா, பெண்கள் வந்து ஒரு படம் போடுவான், எல்லா வேலைகளையும் செய்கிறவர்கள். அதே போல இந்த குயில் நாச்சியார் பெண் பிள்ளைகளுக்காக ஒரு அமைப்பு எடுத்து கொண்டு ஓடிட்டு இருக்கிறேன். தமிழ் தேசிய களத்தை என்னால விட முடியாது, தமிழ் சமூகங்களின் ஒற்றுமையை என்னால விட முடியாது, உடைச்சு நிறைய விஷயங்கள் பேச முடியாது. சரி, அவன் தவறே பண்ணினா கூட சமூகம் சார்ந்து நம்ம ஒருங்கிணைன்னு நம்ம நினைக்கிறோம். இங்க யாருமே மூவேந்தர் பஞ்சாயத்து ஒன்று ஓடுது. இங்க யாரும் எந்த அரசனுக்கும் உரிமை கோரவே முடியாது. நான் எப்பவும் பேசுறேன்னா, ஒரு தமிழனுக்கும் ஒரு தமிழச்சிக்கு பிறந்த பிள்ளைகள் இவர்கள். ஒரு 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் தாத்தா பேர் மறைஞ்சு பல பேர்ல நிற்போம். அது போல மூவேந்தரின் வாரிசுகள் இன்னைக்கு 276 பிரிவா நிக்கிறான். மீண்டும் விஜயநகரத்துக்கு அடிமையா இருக்கா அவனுக்கு தெரியல. இதுல இப்ப இன்னொரு வேலை என்னன்னா, இந்த மணிகண்டன் விடயம் முதலா இருக்குது. இதுல இருந்து எதை தொடங்குறோம்னா, முறைப்படி அரசு, இந்திய அரசு கொடுத்துக்கக்கூடிய சட்டப்பிரிவின்படி கல்லுக்கு தடையை நீக்கி இந்த மாநிலத்துல கல்லை இறக்கி விற்பனை செய்யும் அதிகாரத்தை பனை தொழில் செய்யக்கூடிய எங்கள் அருமை பனை விவசாயிகளுக்கு எடுத்து கொடுக்கறதுதான் இனி தலையாய வேலையா நம்ம செய்யணும்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். அதுக்கு வித்திட்ட காவல்துறைக்கு நன்றி. நம்ம ஒரு பக்கத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம், வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். இந்த காவலர்களுக்கு எதிராக நிறைய வேலை பார்த்திருக்கோம். ஏன்னா என்ன, ஸ்டெர்லைட்ல எங்களை சுட்டது காவல்துறை, மறக்க மாட்டோம். தொடர்ச்சியாக எங்களை எல்லா விடயங்களையும் அடிக்கிறது காவல்துறை, மறக்க மாட்டோம். சினிமாக்காரனுக்கு கொடுக்குற மறுப்ப தமிழ் தேசியவாதிகளுக்கு கொடுக்கறதுல மறக்க மாட்டோம். எங்களுக்கு அனுமதி வழங்குறதுல மறுக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் சமரசமும் ஆக மாட்டோம். இப்போ இறுதியாக என் பிள்ளைகளுக்கு, அரசிகளுக்கு நான் செய்யும் பணியின் நிகராக இது இயற்கை சார்ந்தது தானே, பனை தொழில் பண்ணும் அன்பு அண்ணன் தம்பிகளுக்கு, அவர்களுக்கு இந்த கல்லில் இவர்கள் போடப்பட்டிருக்கூடிய தடையை நீக்கி உண்மையிலே பனை தொழில் பண்றவன் அதிமுக ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்தான் கல்லுக்கு தடை போட்டு வச்சிருக்காங்க. காரணம் டாஸ்மார்க் ஆலைகள் இவர்களிடம் தான் இருக்கு. எனவே TN24 மீடியா என்னும் இந்த வலிமையான ஊடகத்தின் வாயிலாக எங்கள் தமிழ் சொந்தங்களுக்கு நான் சொல்றது, ஏறவனுக்கும் வேலை செய்யணும் ஆசை, மற்றவனுக்கு எல்லாம் கல்லு குடிக்கணும் ஆசை. ஆப்பம் சுட்டா கூட கல்லூத்து தான் சுட்டு குடிக்கணும். குழந்தை பெற்று கொண்டால் 16ஆவது நாள் கோழி குஞ்சை இடிச்சு பணங்கள்ல சேர்ந்து குடிச்சாங்க எங்களுக்கு. அன்னைக்கு இரும்பேறிய உடம்பாக இருந்துச்சு. இன்னைக்கு என்ன குடிச்சிட்டு இருக்கோம், நாங்க மருந்து மாத்திரைகள்ல வாழ்றோம். எல்லாத்துக்கும் விடையளிக்க பணங்களை இந்த நிலத்தில் உறுதியாக அதிகாரப்பூர்வமாக நாங்கள் ஆணைகளை பெற்று அதை பெரிய விழாவா கொண்டாடுவோம். இதன் மூலமாக காவல்துறையை வைத்து பனை தொழிலாளர்களை அடக்க நினைக்கும் இருவேறும் திராவிட கட்சிகளின் அரசுகளுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இது எப்படின்னா, காவலர் தேர்வாணையம் இருக்கு இல்லையா, காவலரை உருவாக்குற இடமே ரொம்ப தப்பு. ஏன்னா இவங்க அங்க பயிற்சி எடுத்து வெளியே வந்தோடனே தங்களை ஒரு சிறு குறுநில மன்னர் போலதான் இவங்க நினைக்கிறாங்க. காவல்துறையோட நீங்க பேச்சே நீங்க பாருங்களேன், 90 விழுக்காடு பேருடைய பேச்சு ஒரு ஆணவமா இருக்கும். இந்த மக்களுக்கு நாம் சேவை செய்கிறோங்கிற எண்ணமே இங்க என்ன, இதோட துபாய் மாதிரியான சட்டத்திட்டங்கள் இல்லையே, கொலை குற்றங்களுக்கெல்லாம் மரண தண்டனை இங்க இல்ல. ஆனா இவங்க வந்து ஒண்ணு இல்ல, ஒரு இடைநிலை காவலர்கிட்ட கூட நீங்க ஒரு சரியான சட்டம் தெரியாத நபர் நீங்க அங்க போங்க காவல் நிலையத்துக்கு, ஒரு பெரிய கொலை குற்றவாளி 10 கார்ல வந்து ஐயா வாங்கன்னு சொல்ற இந்த காவல் நிலையங்கள் இன்னும் என் குடியானவளை வேளாண் தொழில் செய்கிறவனை அவனை பார்த்தாலே அவனுக்கு ஒரு இருக்க கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரியா? அது மாதிரி இங்க என்னன்னா, இவங்களுக்கு விளம்பரம். ஒருத்தர் வந்து அப்படி நெதா வரணும், காவல் நிலையத்துக்கு புகார் அளிக்க அடி வாங்கியவன் எப்படி போவான், குற்றுயிரும் கொலையுமா போவான். அவனை மதிக்கவே மாட்டாங்க. ஆனா அடி கொடுத்தவன் 10 கார்ல ஒரு 10 வழக்கறிஞரோட போகும்போது அவனுக்கு மரியாதை. அங்கே காவல் நிலையங்கள் அப்படி ஒரு பெரிய பாகுபாடு இருக்கு. ஐ மீன் இந்த ஏமா வெளியே போமா, ஏல எங்க வாழ 60 வயது முதியவரை ஒரு 24 வயது காவலரே ஒருமையில் அழைக்கிற பழக்கம் நம்மகிட்ட இருக்கு. அதுதான்
அங்கேயே தொடங்குது இந்த விடயங்கள். அதாவது 60 வயது முதியவரை 70 வயது முதிர் பாட்டியை ஒரு 24 வயது கடைநிலை காவலர் கூட ஒருமையில் விழிக்கின்ற பழக்கம்தான் இவங்களை தாங்கள் பெரிய அதிகாரிகள், நாங்கள் இந்த நிலத்தின் அதிகாரத்தை முடிவு கொண்டு வரக்கூடியவங்கிற எண்ணத்தை அவர்களுக்கு விதைக்கிறது. அதை அங்கேயே முடிவு கட்டிவிடணும். நம்ம அதை செய்யறது இல்ல. மேலும் இந்த பனைத்தொழில் செய்கிறவர்கள்ட்ட அந்த நாடார்னு ஒரு சமூகத்தை, பல்வேறு பிரிவுள்ள சமூகத்தை தான் ஒன்றிணைத்து நாடார்னு ஒரு பொதுப்பட்டியல்ல இன்னைக்கு எப்படி தேவேந்திர குல வேளாளர்கள் வராங்களோ அதே மாதிரி இவர்களை ஒன்னடியா கொண்டு வராங்க. இது சுயசாதி தீண்டாமையாத்தான் ரொம்ப காலமா தொடர்ந்துச்சு இந்த பனையேரிகள் மேல. இன்னைக்கு ஒரு 2-3 பிற சமூகங்கள் பனை தொழில எடுத்துட்டு வராங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா தென் மாவட்டங்களை தொன்று தொட்டு பனை தொழில் செய்தவர்கள் நாடார். அந்த பாகுபாட்டை இன்னைக்கு உடைச்சிட்டோம். இன்னைக்கு எல்லாம் ஒன்னடியா நிக்கிறோம். அவன் தொழில் பண்றான், முன்னேறதான், அவனோட நாங்க ஒன்னடியா நிக்கிறோம். ஆனால் காவல்துறையில் பிற துறைகளில் பயணிக்கக்கூடியவர்கள் பணியேறுகின்றவர்களை பார்த்து இன்னும் கடைநிலைக்கு கீழாக பார்க்கும் பார்வைதான் அவனை அடிக்க வைக்குது. இங்கே அதிகார வர்க்கங்களின் கண்களில் சாதிய கண்ணாடிகள் இன்னும் கலற்றப்படவில்லை. அது யாரா இருந்தாலும் கலற்றப்படல. அதிகார வர்க்கத்துக்குள்ள போன உடனேயே அவர்களுடைய சாதிய கண்ணாடிகள் இன்னும் வலுவடையுது. அதுல மாற்றுக்கிறது இல்ல. நான் மொத்தத்துக்கும் சொல்லல, எல்லாரையும் தான் சொல்லல. அங்க நிக்கிறோம் நிறைய கடைநிலை காவலர்கள்லாம் ஒரு மாதிரி தவிப்போட நிக்கிறான். அவனுக்கெல்லாம் அதுக்காண்டி பனையேறி தொழில் பண்றாங்க அந்த இல்ல, எல்லா சமூகத்திலும் உள்ள பிள்ளைங்க இதை தப்புங்கிறான். இன்னைக்கு நேத்து எங்க இருந்து புறப்பட்டு போகும்போது அதே நம்ம இசைக்கு ராஜா சமூகத்தை சேர்ந்த ஒரு தம்பி கூப்பிட்டு, அக்கா இந்த வழக்குல என்னுடைய பங்களிப்பு பெருசா இருக்கணும்க்கா, இந்த மாதிரி குற்ற செயல்கள் யாருமே சொல்றதில்ல, சாதிய விஷயம் இல்ல, இவங்களுக்கு சட்டையே திமுறை கொடுக்குங்கிற. இசைக்கு ராஜாவிற்கு சட்டையும் தான் பயின்ற பாக்ஸிங் தொழிலும் ஒரு திமிரை கொடுக்கு. ரீல்ஸ்ல அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பின்தொடர்பாளர்கள் அவருக்கு ஒரு போதையை கொடுக்கு. எப்படி நேத்துங்க உச்ச நட்சத்திரம் வந்து போன அவரு அரசியலுக்குள்ள வரும்போது இவ்வளவு மிதப்பு வரல. இந்த கூட்டத்தை பார்த்தோன்னு ஒரு மிதப்பு வரலா. ஒருவர் கொண்டாடப்படும் போது திமிர் உருவாவது இயல்பாயிருது. ஒருவரால் கொண்டாடப்படும் போதுதான் பணிவு வரணும். பணிவு வரும்போதுதான் பதவியும் வரும். பணிவு இல்லாதவங்களுக்கு பதவி வராது. அதனால இந்த மாதிரியான எண்ணங்கள் பனேரிகளின் மீது அந்த வர்ணாசிரம தீட்டு, அது பேர் வர்ணாசிரம தீட்டு. நிறைய விஷயங்களுக்கு நீங்க பேசணும்னா ஒரு நாளைக்கு 100 காணொலி நான் பேசிடுவேன். ஒவ்வொரு சமூகத்தை பற்றிய காணொலிகள் இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், நாங்கள் இந்த நிலத்தின் ஆதி தமிழ் குடிகள், நாங்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையவர்கள். எங்களுக்குள் பிரிவதத்தை கொண்டு வந்தது விஜயநகரத்துக்கு பின்பு நாங்கள் பிரிக்கப்பட்டோம். காரணம் ஒன்னா நிக்கிற மாட்டை பிரிச்சு அடிக்கிற மாதிரி எங்களை பிரித்து விஜயநகரம் தன் கால்களை இந்த நிலத்தில் ஊன்றியது. இன்று வரை அது அதை அருமையாக செய்திருக்கிறது. ஏன் இந்த நாடார் சமூகத்திலேயுமே திமுகவுக்கு ஆதரவாக எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், அதிமுகவுக்கு ஆதரவாக எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஏன் பனை தொழிலுக்காக ஒரே நாள்ல கூடிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இந்த குயிலியவே அவங்க வெறுப்பாதான் பார்ப்பாங்க. ஏன் இந்த அக்கா என்னெல்லாம் பண்ணிட்டு நினைப்பாங்க. ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன், காக்கி சட்டை போடும்போது உங்கள் மனசாட்சியை கலற்றி வைக்காதீர்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய குரூரத்தையும் உங்களுக்குள்ள நேர்மையற்ற தன்மைகளையும் கலைத்து வைக்க விட்டு, இந்த உலகின் ஆகப்பெரும் அதிகாரம் உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒருபோதும் வறியவனுக்கு எதிராக நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். முடிந்தால் பாலியல் குற்றவாளிகளை நீங்கள் சுட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் பாராட்டு விழா நடத்துவோம். அதுல எல்லாம் எங்க மனிதனையும் பேச மாட்டோம். பாலியல் குற்றவாளிகள், அந்த பாலியல் குற்றத்துக்கு காரணமாகக்கூடிய கஞ்சா வியாபாரிகளை நீங்கள் சுட்டு பிடித்தால் இதே காவல்துறையை தமிழ் சமூகம் தன் தலையில் வைத்து கொண்டாடின. எந்த சமூகமும் கொண்டாடல காவல்துறைய. எல்லாராலையும் காவல்துறை பாதிக்கப்படுதே. அதனால எந்த சமூகமும் கொண்டாடாது. எனவே அருமை தமிழ் சொந்தங்களுக்கு இந்த GN24 மீடியாவின் வாயிலாக குயிலி நாச்சியார் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அருமை சகோதரி சொல்கிற விளக்கம், காவல்துறையில் பணிக்கு செல்லும் போது நீங்கள் இந்த உலகின் உச்சபட்ச அதிகாரத்திற்குள் செல்கின்றீர்கள். மாவட்ட ஆட்சியரை விட நீங்கள் தான் மக்களோடு அதிக நெருக்கமாக இருக்கின்றீர்கள். வருகிறவர்கள் அனைவரையுமே உங்கள் சகோதரர்களாக பார்த்தால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வராது. இது மிதப்பு தான். ஜெயராஜ் பென்னிக்ஸை நிர்வாணப்படுத்தி நீங்க அடிக்கும் போது வந்த மிதப்பும், பெருமாள் சேட் என்று சொல்கிற எங்கள் தகப்பனை உங்கள் கால்களில் விழ வைக்கும் போது அந்த மிதப்பு ஒண்ணுதான். தீமீர் அந்த காக்கி சட்டை உங்களுக்கு அதை கொடுக்கவே கூடாது. நீங்கள் சரியாக நகர்ந்தால் நாங்களும் சரியாக நகர்வோம். நீங்கள் இன்னொரு முறை
என் அருமை பிள்ளைகள், எந்த சமூகமா இருந்தாலும் ஆகாஷ் டெலிசன் விஷயத்தில் நீங்கள் தப்பி விட்டெல்லாம் போக முடியாது, விட மாட்டோம். ஆகாஷ் டெலிசன் விஷயம் வந்து பெருசா வரும், அதுக்கு நாங்க வேலை செய்வோம். இனி காவல் நிலையத்தில் நீ என்ன தீர்ப்பெழுதுறதுக்கு நீ என்ன ஜட்ஜியா, நீதிபதிகளா? நீங்க உங்க அதிகாரம் என்ன? குற்றவாளியை நீதிமன்றத்தில் பாதுகாப்பாக ஒப்படைக்க வேண்டியது மட்டும்தான் உங்க வேலை. அதை மட்டும் செஞ்சீங்கன்னா நாங்கள் காவல்துறை போற்றுவோம், இல்லைன்னா நிச்சயமா உங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு தான் இருப்போம். ஓகே, நீங்க இப்போ இதன் தொடர்ச்சியாக ஒரு நிறைவான கேள்வி. நீங்க நாம் தமிழர் கட்சிக்காகவும் சில இடங்கள்ல வந்து போய் பேசுறீங்க அப்படிங்கிற அந்த சூழலை பார்க்கிறோம். இந்த சமயத்துல, தேர்தல் சமயத்துல ஏற்கனவே கல் இருக்கும் போராட்டத்தை சீமான் அவர்கள் முன்னெடுத்திருந்தாரு. பல்வேறு சமூகத்தினர் அந்த நேரத்துல உடன் இருந்தாங்க. இப்போது கூட கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு, இந்த சம்பவத்துக்கு அவர் பேசி இருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள், கல் இறக்குவதோ இல்ல பனையேறி தொழிலாளர்களுக்கான உரிமை மீட்போ, இதெல்லாம் வந்து சீமான் செய்வார்கள் அல்லது நாம் தமிழர் கட்சி செய்யும். இப்போ போராட்ட காலத்துல கூட நாம் தமிழர் கட்சியினர் வந்து நின்றுக்கிறாங்க. சோ இந்த சூழலை எப்படி பார்க்கிறீங்க நீங்க? இந்த நாம் தமிழருக்காக பேசுவதற்கு முன் வருவதற்கான காரணமும் என்ன? அது வந்து இது எல்லாரும் என்னிடம் கேட்கிற கேள்வி. சமூக ஊடகங்கள் அதிகமாக கேள்வியா இருக்கக்கூடிய விடயம். எல்லாருக்கும் நான் தெளிவா பதில் சொல்லிதான் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும். என்னன்னா, நாங்கள் அகரத்தமிழர் கட்சி என்ற ஒரு அமைப்பை வச்சிருக்கோம் இன்னும் நிமிஷம் வரைக்கும். ஆனா எங்களால் தேர்தலில் போட்டியிட முடியாது. இங்கே இருபெரும் கட்சிகள் தான் தமிழ் தேசிய கட்சிகள். அதுல ஒண்ணு நாம் தமிழர் கட்சி தான் 16 ஆண்டுகளாக தமிழ் தேசியத்தை எடுத்து வருது. இன்னொன்று எங்கள் அண்ணன் வேல்முருகன் திமுகவோடு கூட்டணியில் இருந்தால் கூட தமிழர்களுக்கான அனைத்து விடங்களையும் உள்ள இருந்து சண்டை போடுறவரு. கடல் கடந்த ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு நான் அறிய நிறைய அவரு உதவி பண்ணியிருக்கிறாரு. தமிழர்களுடைய குரலா சட்டமன்றத்துல சண்டையிட்டு இருக்கிறாரு. இந்த 2 கட்சிகளும் என்னை பொறுத்த மட்டும் தமிழ் தேசிய பேசுது. அது போக எண்ணற்ற சிறு சிறு அமைப்புகள், கட்சிகள் இங்க நிக்குது, தமிழ் தேசியம் பேசுது. ஒரு பெரும் கூட்டமே தமிழ் தேசியத்தை விரும்புது. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த முறை தெலுங்கர் தலைமையிலான திமுக வீழ்த்தினா மட்டும்தான் நம்மளால தமிழ் தேசியம் பண்ண முடியும்னு என்னுடைய அண்ணன்கள் ஒரு பிரிவினர். அதிமுக வந்து அவர் எடப்பாடியார் வந்து தமிழர் என்ற ஒரே காரணத்திற்காக அவருக்கு ஆதரவா நிக்கிறாங்க. என்னுடைய நிலைப்பாடு என்னன்னா, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேரில் திராவிடத்தை தாங்கி இருக்கக்கூடிய எடப்பாடி அண்ணாச்சி ஒரே ஒரு முறை கூட தமிழ்நாட்டை தமிழனே ஆள வேண்டும் என்று சொன்னது இல்லை. ஸ்டெர்லைட் கொலை குற்றம் நடந்த போது நான் தொலைக்காட்சியில் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். இப்படி பல விடயங்கள் இருந்த போதிலும் அவர் தமிழர். அந்த தமிழரை நான் ஏன் ஆதரிக்க முடியாமல் போகிறது என்றால், தமிழை அழித்தொழித்து விட வேண்டும், தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டா இந்தியா வந்து காவிமயக்கமாக்கப்பட்டு விடும் நினைக்கக்கூடிய பாசிச பாஜகவை முதுட்டு அவர் நிக்கிறார். எல்லாருடைய குடிமையும் அவங்க கையில இருக்கு. அப்போ அதுக்கு நம்ம துணை போக முடியாது. இந்த கட்டத்துல நாம் தமிழர் கட்சி பெற்று வைத்திருக்கக்கூடிய அந்த 8 விழுக்காடு வாக்கு தான் தமிழுடைய வாக்கா இன்று வரை அந்த இந்திய அளவுல பேசப்படுற விஷயம். இதெல்லாம் எவனும் நக்கல்லாம் பண்ணாத, இந்திய அளவுல பேசப்படுது. மொழி மாற்றப்பட்டு பல இடங்களுக்கு அண்ணன் சீமானுடைய உரைகள் கடந்து விட்டது. அப்போ இந்தியா முழுமைக்கு பேச தமிழ்நாட்டுல இப்படி ஒரு விஷயம் இருக்கு, அவங்க தமிழர்களா ஒருங்கிணைங்கிறாங்க. தேர்தலில் வந்து அவங்க 8 விழுக்காடு வாக்கு இது தனிக்காணியா கூட நீங்க போடலாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற போது, எனக்கு நான் நேசிக்கிற அந்த தூய்மையான தமிழ் தேசியம் வாக்கு அரசியலால் ஒருபோதும் இங்கே பெற முடியாது. அது இயக்க அரசியலால் மட்டுமே பெற முடியும். ஆனால் நம் கண் முன்னால் நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை விட்டு நாம் இந்த தேர்தலில் யாருக்கும் வேலை செய்ய முடியாது. காரணம், அந்த 8 விழுக்காடு வாக்கு சதவீதம் உயர்ந்தே ஆக வேண்டும். நாம் தமிழர் கட்சியினர் இந்த தேர்தல் பரப்புரை காலத்தில் செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்தால் உறுதியாக நான் சொல்லுகிறேன், இந்த அமைப்பில் இருந்து ஒரு பாதி பேர் சட்டமன்றத்துக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, வாழ்வா சாவா. அப்ப அண்ணன் வேல்முருகன் வெளியே வராரு. அதுக்கு முன்பே நாங்க அகரத்தமிழர் கட்சி தம்பிகள் எல்லாம் பேசி இந்த தேர்தலில் அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நம்ம துணை நிற்போம். நிறைய முரண்கள் இருக்கு. குயிலியக்கா வந்து வேலை பார்க்கறது கூட நிறைய தம்பிகளுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா எனக்கு அது விஷயம் இல்ல. நான் வெறுமையா யாருக்கோ செலுத்துகிற அந்த வேலையை யாருக்கும் செலுத்த மாட்டேனா. இந்த வாக்கு என்பது இத்தனை ஆண்டு காலமாக நம்ம நாம் தமிழருக்கு தான் செலுத்திட்டு வரோம். அதான் உண்மை. அதனால இந்த தேர்தல்ல என்னுடைய வேலையை, நான் செய்யக்கூடிய ஒரு சில வேலைகளை நாம் தமிழர் கட்சிக்கு செய்வோம்னு சொல்லி அண்ணன் சீமானோடு பேசி நான் நேரெல்லாம் சந்திச்சு பேசல. ஏன்னா அது கூட இவங்க ஜாதி சாயம்லாம் பூசுவாங்க.
அலைபேசி அனுமதி வாங்கிட்டு, ஏன்னா ஏன் நீ உள்ள வந்து வேலை செய்யறன்னு நீ யாரும் கேட்டக்கூடாது. வாங்கி இந்த நேரத்துல நாங்க அம்பாசமுத்திரம் என்னுடைய ஊர், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தம்பி ரத்தம் சிவசங்கரன் இன்னைக்கு அங்க களம் காண்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து இந்த பணிகளை செய்யறோம். நாங்க அதை நிறைய விளம்பரம் கூட பண்ணல. ஏன்னா நாம் தமிழர் கட்சி வாங்குகிற வாக்குகள் மட்டும்தான் இந்த நேரத்துல தமிழ் தேசிய வாக்குகளாக தமிழர்களால் பார்க்கப்படும். அந்த வாக்கு சதவீதம் குறைபோது இந்த திராவிட கூத்தாடின்னு இந்த ஆரிய கூத்தாடி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தமிழன் தனியா தமிழ்நாடும் கேட்கல, தமிழ் தேசியமும் கேட்கல, தமிழன்னு சொல்லல. அந்த எண்ணம் இங்கே யாரிடமும் இல்லை என்று இவர்கள் தமிழ் தேசிய கனவை கலைத்து விடுவார்கள். நான் ஒண்ணு அதுக்காண்டி 15 லட்சம் வாக்க வாங்கி கொடுத்துருவேன் இல்ல. ஆனாலும் என்னுடைய பணி ஒரு சிறு பணியாய், ஒரு வீடை கட்டுறதுக்கு ஒரு கொத்தனார் ஒரு சித்தாள் வேலை மாதிரி இருக்குன்றதுக்காக நான் அந்த பணியை செய்யறேனே ஒழிய வேறு எந்த காரணமும் இல்லை. ஆனால் ஏன் அதுல நான் இணையலைன்னா, என்னுடைய எண்ணங்களுக்கு நிகராக நான் அங்கே சண்டை செய்ய வேண்டியிருக்கும். அது வேண்டாம். ஏன்னா நான் தூய தமிழ் தேசியம் பேசுற ஆளு. எனக்கு இதுனா இதுதான் அப்படின்னு பேசுவேன் நான். அதனால நாம் தமிழர் கட்சிக்கு வேலை செய்யறோம். இவங்க ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி பி டீம் தான் சொல்லுவாங்க, அவங்க பாட்டுக்கு சொல்றாங்க. ஆனா அண்ணன் வேலுமுருகன் கட்சியிலிருந்து தம்பிங்க 2 கூப்பிடுறாங்க, அக்கா வேலை செய்வானு. ஒரே ஒரு விடயத்துல நான் அண்ணன் என்ன சொன்னேன்னா, ஓராண்டுகளுக்கு முன்பே அண்ணன் நீங்க வெளியே வந்துருங்கண்ணே, இவங்க வேண்டாம், நாம் தமிழர் தமிழக வாழ்வுரிமை கட்சி நம்ம எதிர் அணில நின்று போராடக்கூடிய காலங்கள் வந்துட்டுனே அப்படின்னு சொன்னேன். அண்ணன் இறுதியில் வர்றதுக்கு முன்பு நாங்க ஒரு முடிவு பண்ணிட்டோம். எனக்கு 2 அண்ணன்களும் 2 கட்சிகளும் இன்னும் இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட தமிழர்களுடைய அமைப்புகளும் ஒன்றுதான். ஆனா தேர்தல் காலம் என்பது நிச்சயமாகவே எங்க அண்ணனைக்கு சொல்வாரு, என்னத்தினாலும் தமிழனுக்கும் இந்த நிலத்தில் நம் அரசியல் உரிமையை விழுங்கி வயிறு பருத்து நிற்கக்கூடிய திருமலை நாயக்கனுடைய வாரிசுகளுக்குமான போர் தான். அதனால இந்த தேர்தல் களத்துல என்னுடைய வாக்கு முழுமைக்குமாக அரசியல் எதிரி, எங்க வாழக்கூடிய தெலுங்கர்கள் பிரச்சனையே கிடையாது, கன்னடர்கள் பிரச்சனையே கிடையாது. நான் மராட்டியத்தில் 15 ஆண்டுகள் வாழ்ந்தேன், அதனால எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் அரசியலை உண்டு வாழும் ஆட்களுக்கும் தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு வச்சுட்டு ஒருத்தன் விளம்பரம் போடுறான் பாருங்க, என் அருமை தெலுங்கு தம்பி தங்கைகளே, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்காத நீ தமிழ்ல சொல்றாரு ஒரு ஆளு. அப்போ நாங்க அவ்வளவு மானம் கெட்டு போய்விடவில்லை என்று இந்த முறை உறுதியாக, இன்னைக்கு கூட மாலையில் நான் பரப்புரைக்கு கிளம்புறேன். ஏன்னா இந்த 2 நாள் எனக்கு இந்த வேலையில போயிட்டு, ஏன்னா இதுவும் ரொம்ப முக்கியம். அதனால தொடர்ச்சியாக இனி வரும் காலங்களிலும் நாம் தமிழர் கட்சியின் போராட்ட ஆர்ப்பாட்டங்கள் அனைத்திலும் அதே மாதிரி அண்ணன் வேலுமுருகன், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அண்ணன் சீமான் நிறுத்திக்கூடிய காரைக்குடி, அருமை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடியோடைய அந்த தொகுதி, இப்படி முக்கியமான தமிழர் தலைமைகள் போட்டி போடக்கூடிய தொகுதிகள் எல்லாம் ஆள் நிறுத்தல். நான் சொல்றேன், இவனுங்க சிரிக்கான், டேய் நம்ம ஒன்றிணைறதை இங்க எவ்வளவு விரும்பல, நீ நக்கல் பண்ணாதுங்கிற, நானே ரத்தத்துக்கு வாக்கு கேட்பேன் அவர் சொல்றாரு. நான் இதெல்லாம் உண்மையிலே சொல்றேன், என் அண்ணன்கள் ஒன்றிணைவது என்பது இந்த பிறப்பில் எனக்கு மிக முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் அனைவரும் ஓரணியில் நின்று எதிரணிக்கு நாங்க சண்டை போடணும் நான் விரும்புற ஆளு. அதனால தொடர்ச்சியாக என் அண்ணன் தம்புகளோடு எல்லா காலகட்டத்திலும் நிற்பேன். அதுல எந்த மாற்று கருத்து, நாம் தமிழருக்கு முழு மூச்சாக 1000 முரண்கள் 1000 குறைகள் இருக்கலாம், ஆனால் இது போர்க்களம். இதில் நாம் தமிழர் கட்சியை குயிலின் ஆட்சியார் அவளை சார்ந்தவர்களும் விட்டு கொடுக்கவே மாட்டோம் என்று உறுதியா சொல்றேன். கருத்துக்களுக்கு நன்றிங்க. மிக்க நன்றி. அடிக்கடி என்னுடைய வார்த்தைகளை உங்களுடைய காணொலிகளில் எடுத்து செல்வதற்காக தமிழ் சமூகத்தின் மகளாக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.